ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 9th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 10 மாவட்டம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கோ ஸோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இதிலேருந்து முக்கால்வாசி கேள்விகள் அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலை தொடர்ந்து கொடுக்குறோம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துப்பா. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. செகண்ட் ஒன் சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லா திராவிட மொழி எது? ஃபோர்த் ஒன் பின் வருணற்றுள் அளபடை இடம்பெறாத தொடர் எது? ஃபிஃப்த் ஒன் மாடு என்பதன் பொருள் என்ன? சிக்ஸ்த் ஒன் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ பகுதி 2 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 வினாக்களை மட்டும் விடையளித்தால் போதும். 7th ஒன் கன்னி என்பதன் விளக்கம் யாது? 8th ஒன் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழிய குடும்பத்தை சேர்ந்தது? 9th ஒன் தென் திராவிட மொழிகள் எவையெனும் 4 எழுதுக. 10th ஒன் தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. 11th ஒன் அளப்படை எத்தனை வகைப்படும் அவை யாவை? 12th ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? 13th ஒன் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கேள்விகள் பசங்களா நிச்சயமாக படிக்க வேண்டிய கேள்விகள் எதுவும் தவற விடாதீர்கள். இதைத் தொடர்ந்து பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழியாக்கம், அதில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸுக்கு பாலிகிளாட். ஓகேங்களா. இது புக் பேக்கில் இருக்கும், ஆன்சர்லாம் பார்த்து வச்சுங்க. ஒருவேளை இதுக்கு ஆன்சர் தேட முடியல, டைம் இல்லை, ஒரு டக்குனு ஆன்சர் கொடுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேள்வி கொடுத்துறேன். சரிங்களா. ஸோ 15th பொறுத்த வரைக்கும் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்யப்பா. இளமையில் கல்வி டேஷ் கற்றோருக்கு சென்ற டேஷ். ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. அகராதியில் பொருள் எழுதுகப்பா. நயவாமை கம்புல். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டுப்பா பிழை நீக்கி எழுதுக. சார் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தனீஸ்வரம் அணையை கட்டியது. நெக்ஸ்ட்டு மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள். ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரீசெக் பண்ணி எழுதணும். சரிங்களா. 18th பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி எழுதுக. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ். அப்புறம் குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஷ். ஓகேங்களா. ஸோ ஃபில் பண்ணுங்கள். பகுதி 4 பொறுத்த வரைக்கும் எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். திராவிட மொழிகளுள் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. 20 சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? 21 வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக. ஓகேங்களா. இதுவே பகுதி 5 அடிமரம்னு எழுதுக. மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் தித்திக்கும் தென் அமுதா என தொடங்கும் தமிழ் விடு தூது பாடலை எழுதுக. அல்லது காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடலை எழுதுக. ஓகேங்களா. ஸோ மனப்பாட பகுதிகள் 2 படித்து வச்சுங்க, கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பகுதி 6 பொறுத்த வரைக்கும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு என்ன தோன்றிருக்கிறதோ அதை உங்கள் கற்பனையில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பகுதி 7 ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடை தருக. 24 பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. நெக்ஸ்ட் புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனும் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. பகுதி 8 பொறுத்த வரைக்கும் ஒரு பக்க அளவில் ஏதேனும் ஒன்றிற்கு விடையளித்தார் போதும்பா. 26வது காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. 27 பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்கம் படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் பல மாணவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.